மக்களே சாலமன் ஃபிஷ் வந்து யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கா இன்றைக்கி வந்து சாலமன் ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கூட இருக்காது, 100 கிராம் 150 கிராம் தான் இருக்குது அந்த மீனுடைய இது. ஏன்னா ரெண்டு பீஸ் மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கிட்ட இருக்குது. நமக்கு 3 கிலோ தேவையில்லைங்கிறதுனால 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு. இன்றைக்கி அந்த ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாலமன் ஃபிஷ் 2 வந்து பீஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பீஸு 2 ஃபிஷ்ஷு. இப்போ நார்மலாக எப்பவும் போல் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மிளகாய் பொடி, அதே மாதிரி வந்து சீரக பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் 65 பொடி, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க, மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. இது எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அதோட இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, நல்லா அழகாக கட்டியாக வந்து அந்த மசாலா வந்துடும். அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், அப்படியே தடவிங்க. சாலமன் ஃபிஷ் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து இருக்கேன். நான் பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்னா அப்படியே நான் போயிடுவேன். சரி பார்ப்போம், மெதுவாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கிலோ கணக்கில் தான் இருக்குது. அதோட இந்த 2 பீஸ் வந்து ஹைப்பர் மார்க்கெட் என்எஸ்கே ஹைப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, வெட்டி வச்சுருந்தாங்க. அதோட அந்த 2 பீஸையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டேன். இப்போ மசாலா வந்து நல்லா தடவிட்டோம்னு வச்சுக்கிறேங்கண்ணே. மசாலா வந்து நல்லா முன்னாலேயும் பின்னாலேயும் நல்லா தடவிடுங்க. தடவினதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணிடலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சிடலாம். இப்போ வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெயை ஊற்றி அந்த மீனை வந்து நம்ம பொரிப்போம். ஏன்னா எப்போவுமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். இது எல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சு வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பாமாயிலுக்கு எப்போ மாறணுமோ அதுலேருந்து நம்மளுக்கு எல்லாம் கொலஸ்ட்ரால்லாம் வந்து இந்த வர. அடுப்பை வந்து லேசாக சிம்மில் வச்சு என்ன பண்ணுங்கள், மீனை வந்து போட்டுருங்க. இப்போ நான் வந்து அதுக்கு மேலே கருவேப்பிலை தூவி விடுங்க. கருவேப்பிலை தூவிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வந்து அந்த பக்கம் வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு வாசமும் வந்து செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது வாசமு. இப்போ அதையும் நல்லா பிரட்டி போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5-6 நிமிஷம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெந்துடும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு 5-6 நிமிஷம் தான் போட்டிருப்பேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மீனை வந்து எடுத்துருவோம். ஏன்னா ரொம்ப விட்டோம்னா கறிகிறேன். அதே மாதிரி வந்து சோத்துக்கு வந்து அந்த ஆயில் இருக்குல்ல, மீன் பொரிச்ச ஆயில், அந்த ஆயிலை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அப்படி தாங்க இருக்குங்க. யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. அப்படி யார் சாப்பிட்றீங்களோ பார்த்து நம்ம இதில் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்களேன், ஏன் போட்டுக்கிட்டு. வாசம் சும்மா அப்படி தாங்க இருக்குது அந்த சாலமன் ஃபிஷ்ஷோடைய வாசம். நல்லெண்ணெயில் பொரிக்கவே வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு புட்டி என்ன புட்டிச்சிட வேண்டியது தான். கருவேப்பிலையும் நல்லா வந்து இதாகிடுச்சு. ஆமாம், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு. சாலமன் ஃபிஷ்ஷு இன்றைக்கி அதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, மீன் பொரிச்ச எண்ணெய் சோத்தில் ஊற்றி பிரட்டி சாப்பிடுங்க. சும்மா வேறு லெவலில் சும்மா அப்படி தான் இருக்குது. சரியா, இன்றைக்கி அதான் நம்ம வந்து பார்க்குறோம். மீன் பொரிச்ச எண்ணெய் பார்க்குறதுக்கு நல்லா குழம்பு. இது அவங்க வீட்டில் மனைவி வச்சது, செம்மையாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு பிரட்டி சாப்பிடுவோம். அம்மா சூப்பராக இருக்குங்க. அம்மா நல்லா குழம்பு. சாலமன் ஃபிஷ்ஷு அது காலையே சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க சாலமன் ஃபிஷ்ஷு. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் வெள்ளை தான் கூட, மற்றபடி டேஸ்ட்லாம் வேறு லெவலு. நீங்கள் இந்த மாதிரி சாலமன் ஃபிஷ் வாங்கி
ரெசிபி போட்டு என்ன பண்ணுங்க செம்மையாக சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க மறந்துடாங்க ஓகேவா